தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு எவ்வளவு பணம் செலவழிப்பீங்க, இது தீபாவளி செலவுக்காக குடும்ப பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2200 நபர்களிடம் சர்வே எடுத்திருக்கிறாங்க ஒரு அமைப்பு. அந்த அமைப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து தீபாவளியை கடன் வாங்கி கொண்டாட 85% பேர் விரும்பவில்லை அப்படின்னு அந்த ஆய்வு முடிவு சொல்லுது. இது ஓரளவு இதை இந்த இந்த சாம்பிளை வந்து உண்மையாக எடுத்துக்கிட்டோம்னா கடன் வாங்கி கொண்டாட்டங்களில் ஈடுபட மிக பெரும்பாலான நபர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம்தான். அதாவது இந்த பண்டிகையில் ஒரு வாய்ப்பு, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த பண்டிகை தினமாவது தன்னுடைய குடும்பத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான். அது முந்தி இருந்த அட்ராக்ஷன் இப்போ குறைஞ்சி வந்துருச்சு. அதாவது அந்த காலத்தில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், பூஜை பண்ணி ஆகணும், எவ்வளோ கடன் வாங்கியாவது செஞ்சாகணுங்கிற மாதிரி ஒரு ரிலீஜியஸ் இது பண்டிகை மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதனுடைய இதெல்லாம் இப்போ அவேர்னஸ் வந்துருச்சு. ஏதோ மக்களுக்கு மகிழ்ச்சிக்காக இந்த பட்டாசு வெடிக்கிறது, பட்டாசு கடையில் கூட்டம் இருக்கும், அதேமாதிரி துணி கடையில் அன்றைக்கு புது ஆடை உடுத்துறதுக்கு முந்தி மாதிரி இந்த கடனை வாங்கி வீட்டில் பலகாரங்கள் செய்துங்கிறதுல இல்லை, ஸ்வீட் கடையில் கொஞ்சமாக வாங்கி வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கடன்காரன் வந்து வீட்டில் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை சொல்லுவாங்க. அதாவது பூஜை பண்ணுறதுக்காக வாங்கி பண்ணிவிட்டு அந்த கடவுள் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கான்ட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கடனுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், கடன்காரன் எவ்வளோ பேர் வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லியோ அல்லது ரிலீஜியஸ் முறையோ பண்ணல, இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் கடன் வாங்க அதை செய்கிறது உண்மையிலே வரவேற்க தகுந்த. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக அந்த மாதிரி மனநிலை மாறி இருக்க தான் நான் நினைக்கல. ஏன்னா அது வந்து மத்தியதர வர்க்கத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு மனநிலை கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. குறிப்பாக மத்தியதர வர்க்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய தீபாவளி செலவை அதிகரிச்சுட்டே வராங்க. இன்றைக்கி அது மிஞ்சி போனதுனால அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே வந்து தீபாவளி கொண்டாட முடிஞ்ச மத்தியதர வர்க்கம் தான் இன்றைக்கி 50,000 ரூபாய் தேவைப்படுறதா இருக்குது. ஒன்று மிஞ்சிய விலைவாசி உயர்வு, அப்புறம் அவங்களுடைய வருமான குறைவு, அப்புறம் நகர்மயமாதல், பல காரணங்கள் இருக்குது இந்த விலைவாசி உயர்வுக்கு. ஆனால் அடித்தட்டு மக்கள் நான் அறிந்தவரை இன்னும் கடன் வாங்கி தான் பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. அது தீபாவளி அல்ல, எந்த பண்டிகை வந்தாலும் அந்த பண்டிகை அவர்களை கடன்காரர்களாக தான் ஆக்குது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது. இன்னொன்று அவர்களுடைய குடும்ப வருவாயிலிருந்து அவர்கள் பண்டிகைக்கு செலவிடுவதற்காக தனியாக சேமிப்புகள்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஸோ அப்போ அவர்கள் கடன் வாங்கி தான் பண்டிகைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் அவங்க பண்டிகை கொண்டாடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு வேறு ஒரு சந்தோஷமும். பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகள் புத்தாடை உடுத்தி இருக்கும்போது நம்ம வீட்டு குழந்தை சும்மா நிற்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ அடித்தட்டு மக்களுக்கு வந்து இது எப்பவும் நான் பார்க்குற வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதுலேயும் அன்றாட பணி செய்து சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் நேற்று இரவு தான் அவங்க வந்து 7 மணி 8 மணிக்கு தான் சாலையோர கடைகளில் போய் துணியோ அல்லது இனிப்புகளோ வாங்குறாங்க. இதில் நம்ம இந்த கருத்து கணிப்பில் விட்டு போன ஒரு விஷயமா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பண்டிகையில் வந்து இனிப்புகள் அளவுக்கு உடைகள் அளவுக்கு குடி ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அது இல்லை. ஆனால் உண்மையில் அவங்க கணிப்பை எடுக்க வேண்டியது எப்படின்னா, குடியினுடைய அதிகரிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அறிந்த வரைக்கும் தீபாவளி செலவில் இன்றைக்கி வந்து துணி போல் இனிப்பு போல் குடியும் ஒரு அன்றாட பொருளாகிடுச்சு. இன்னொன்று அதிகம் செலவிடப்படக்கூடியதாக இருக்குது. ஒரு குடும்பம் வந்து இதுக்குன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் எவ்வளோ செலவழிக்குது இந்த பண்டிகை நாள்லன்னா அது ஒரு பெரிய தொகை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தா குடிக்கு இந்த பண்டிகை நாள்களில் ஒதுக்கப்படக்கூடிய தொகைங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. சொல்லப்போனால் அதுதான் கடனுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் குடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சாக்கு. அதாவது குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்கு. இன்றைக்கி வந்து நண்பர்களை போய் கேட்டு சேர்த்துக்கணும். அது சேர்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதானே தவிர இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ எதை வேணாலும் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஒரு பொது நிகழ்ச்சி நடந்தால் கூட ஒரு இருந்துச்சுன்னா உடனே அதை சாக்காக வச்சு பண்ணுறது. அதனால் வந்து ஆனால் அப்படி வந்து இப்போ இந்த பண்டிகை வந்து அப்படிப்பட்டது மட்டும் இல்லை. ஏன்னா இந்த பண்டிகைக்கு வந்து நாள் முழுவதும் குடிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பலரோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்து அந்த காலை உணவுலேருந்து ஆரம்பித்து இரவு வரைக்கும் பகலை எப்படி கழிப்பாங்க. ஒன்று திரைப்படம் பார்க்குறாங்க, அப்படி இல்லாதவர்கள் வந்து பெரும்பாலும் கூடி குடிப்பது அது ஒரு பண்பாடாக மாறிக்கிட்டே வருது. அது தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி இப்படி இதுதான் நம்மளுடைய கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு பண்டிகையை கொண்டாடுறது அப்படின்னா பரஸ்பரம் ஒருத்தர் பார்க்கறது, வாழ்த்து தெரிவிக்கிறது, பரிசுகளை பரிமாறுறது, அல்லது சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறது, முதியோர்களை போய் பார்க்கறது, இன்னும் சொல்லப்போனால் யாருக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கோ அவர்களோடு இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுறதுங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நான் குடிக்கிறது என்னோட கொண்டாட்டம், நான் உடை உடுத்திக்கிறது என்னோட ஒரு ரொம்ப சுயநலம் சார்ந்த ஒரு விஷயமாக பண்டிகைகள் சுருங்கிட்டே வருதுன்னு தான் தோணுது. இதே பண்டிகை நாளில் தான் பலரும் இந்த பண்டிகை கொண்டாட முடியாத இருக்காங்க. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் குடியிருக்கிறாங்க. அவரோட ஒரு உறவையும் நம்ம ஏற்படுத்திக்கிற முயற்சிகள். ஆனால் இதெல்லாம் தானே சந்தர்ப்பம். மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மதத்தில் உள்ள வாழ்த்துறாங்க. இப்போ
முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்களோ கிறிஸ்தவர்களோ வந்து இந்துக்களுக்கு வாழ்த்துக்கள் அனுப்புகிறாங்க. அதனால் அந்த மத ஒற்றுமைங்கிறது ஒன்று வந்துடுது. இன்னொன்று வந்து தொழிலாளர்கள் உயர்நிலையில் இருக்கவங்க இந்த சாக்கா வச்சு போனஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு ஆடைகள் எடுத்து கொடுக்குறது, பரிசுகள் கொடுக்குற அளவுக்கு வர்றாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. இந்த மாதிரி விழா காலங்களில் அந்த பண்டிகை கொண்டாட்டங்களின் போது குடி ஒரு முக்கியமான ரோல் ஆகுதுங்கும் போது இன்னைக்கு வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் காவல்துறை எப்படி பார்க்கும்? சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருமா, இல்லை எப்படி? ஆமாம், அப்படி எப்படி கேட்டிங்கன்னா அப்படி காவல்துறைக்கு எப்போவுமே பவர்ஸ் இருக்குது, பிடிக்கணும் அதுக்குன்னு. அதை வந்து மனிதாபிமான அடிப்படையில், அதாவது டிஸ்கிரிப்ஷனரி பவர்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக வந்து காவல்துறை அதிகாரிகளே பார்த்துட்டு சரி இன்றைக்கி பண்டிகை தினமாக இருக்குது இப்போன்னு சொல்லி எச்சரித்து அனுப்புறது உண்டு தான், செய்யலாம். அது மாதிரி ஒன்றும் இல்லை. மற்ற நாள்லேயும் கூட இப்போ வர்றாங்க, இப்போ பார்த்தா ரொம்ப ஏழையாக இருப்பான், வேலைக்கு செஞ்சுட்டு வந்தேன் சார், தெரியாது கொஞ்சம் இதாக பண்ணிட்டு சாப்பிட்டு சார் இருக்கிறான், கண்டிச்சு சரி இந்த மாதிரி உன்னோட உயிருக்காக தான் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி அனுப்புறது தான். ஏன்னா அவனை கேஸ் போட்டோம்னா அவன் கோர்ட்டுக்கு போனான்னா ஃபைன் கட்டினான்னா அவன் பொண்டாட்டி அன்னைக்கு சம்பாத்தியம் போய்டும், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படுங்கிறதுக்காக மனிதாபிமான அடிப்படையில் விட்டுறது. அந்த இது டிஸ்கிரிப்ஷன் எப்பவுமே உண்டு காவல்துறைக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.